ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் கொரோனாவுக்கு முன்னாடி தான் திருமலைக்கு தரிசனம் போனேன், இல்ல அப்படின்னா புதுசா இப்பதான் தரிசனம் போகலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதாவது ஒரு நார்மலான பீப்புள்ஸ் தரிசனம் போறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமான 15 விஷயங்களை பத்தி நான் டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசா தரிசனம் போறவங்களாகட்டும், அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நாங்க திரும்பவும் இப்பதான் தரிசனம் போறோம் அப்படின்ற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோல இருக்க தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முழுக்க நிறைய பேர் தொடர்ச்சியா கேட்கக்கூடிய சந்தேகங்கள்ல தான் நான் முக்கியமான விஷயங்களா எடுத்திருக்கேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை இன்னொரு வீடியோவா நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்றேன். வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மூலவர் தரிசனம். அதாவது மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு நார்மலா போகக்கூடிய ஒரு பர்சன்ஸ் என்னென்ன தரிசன வழிகள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் பாத்தீங்கன்னா நம்ம மூலவர் தரிசனம் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கு. அதே போல 500 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் மூலமாவும் நம்ம டிக்கெட் புக் பண்ணி தரிசனம் போக முடியும். அது இல்லாம உங்களுக்கு SST டோக்கன், சர்வ தர்ஷன டோக்கன் அப்படின்னு சொல்லி திருமலையில கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கன் மூலமாவும் நம்ம மூலவர் தரிசனம் பார்க்கலாம். இது இல்லாம நம்ம டைரக்டா போயிட்டு கூட எந்த டிக்கெட்டும் இல்லாம மூலவர் தரிசனத்தை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள், 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இந்த ஆப்ஷன் மூலமா போகலாம். அதே மாதிரி நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றவங்களும் இந்த ஸ்பெஷல் டிக்கெட் மூலமா மூலவர் தரிசனம் பார்க்க முடியும். ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவங்க கை குழந்தை அப்படின்ற தர்ஷன் மூலமாவும் நம்ம சாமி பார்க்க முடியும். அடுத்ததா அங்க பிரதர்ஷனம் டிக்கெட். ஸோ விடிய காலையில அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம மூலவர் தரிசனமும் இந்த டிக்கெட் மூலமா பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட். இதுல 4 விதமான சேவாக்கள் இருக்கு. கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி 4 சேவாக்கள் இருக்கு. இந்த சேவால எந்த சேவால வேணா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 பேர் பாத்தீங்கன்னா புக் பண்ணணும். மேக்சிமமும் 2 பேர் தான். நம்ம கண்டிப்பா 2 பேர் புக் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லா சேவாவும் தனிநபர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மூலவர் தரிசனம் பார்க்கலாம். இன்னொன்னு எலக்ட்ரானிக் லக்கி டிப். இதுல சுப்ரபாத சேவா, அர்ச்சனா, தோமால சேவாலாம் இருக்கு. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா தான் நம்ம மூலவர் தரிசனம் பார்க்க முடியும். மீதி இருக்க எல்லா தர்ஷனுமே நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா தர்ஷன் பார்க்க முடியும். இதுல நான் விஐபி தர்ஷன் ஆட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய நார்மலான சாதாரண பக்தர்களுக்கான ஒரு தரிசன ஆப்ஷன் மட்டும்தான் இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களால டொனேஷன் பண்ணி விஐபி தர்ஷன்ல போக முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு இந்தந்த வழிகள் எல்லாம் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த வழி ஆப்ஷன் சூட்டபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க தர்ஷன் போய்க்கலாம். ரெண்டாவதா இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல மட்டுமே புக் பண்ணக்கூடிய டிக்கெட். இது எதுக்காக நான் ஷேர் பண்ணிருக்கேன்னா, நிறைய பேர் தொடர்ச்சியா ஆஃப்லைன்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். அது என்னென்ன டிக்கெட் அப்படின்னா, 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. 500 ரூபா டிக்கெட், வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய அந்த டிக்கெட் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன டிக்கெட் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஆர்ஜித சேவா 4 சேவாக்கள் சொன்னோம் இல்லையா, அந்த சேவா டிக்கெட்டும் நீங்க ஆன்லைன்ல தான் புக் பண்ண முடியும். இதுல இந்த கல்யாணோற்சவம் மட்டும்தான் நம்ம எலக்ட்ரானிக் டிப் மூலமா ஆஃப்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம். பட் கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னா நமக்கு டிப்ல செலக்ட் ஆனா மட்டும்தான் கிடைக்கும். அதனால இந்த டிக்கெட் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். அடுத்தது அங்க பிரதர்ஷனம் டிக்கெட். இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த தரிசனம் வழியா நீங்க போற பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்லைன்ல ஓபன் ஆகும்போது நீங்க புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால அந்த தர்ஷன் மூலமா சாமி பார்க்க முடியும். அடுத்தது மூணாவதா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல மட்டும் கிடைக்கக்கூடிய டிக்கெட். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன்ல எப்படி டிக்கெட் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல ஆஃப்லைன் டிக்கெட்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். SST அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதர்ஷன ஸ்லாட்டட் டிக்கெட் உங்களுக்கு கீழ் திருப்பதியில கிடைக்கும். ஸோ கீழ் திருப்பதியில 3 கவுண்டர் இருக்கு. ஒரு கவுண்டர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்னு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோவிந்தராஜ சுவாமி கவுண்டர்,
என்னது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலயும் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வந்து வேணும். ஆதார் கார்டு வச்சு மட்டும் தான் வாங்க முடியும். ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஃபேமிலியில எல்லாரும் போனீங்கன்னா எல்லாருமே போய் லைன்ல நின்று தான் டோக்கன் வந்து வாங்கணும். டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 மணின்றது உங்களுக்கு 3 மணிக்கு கொடுக்கலாம், இல்ல 5 மணிக்கு கொடுக்கலாம், 5:30 மணிக்கு கூட கொடுக்கலாம். 3 to 5 அப்படின்றது கவுண்டர் ஓபன் டைம். எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 15,000 to 20,000. இந்த 20,000 அப்படின்றது சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள் 20 to 25,000 டோக்கனும், மீதி இருக்க நாட்களுக்கு வந்து 15,000 டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷன் மூலமா அன்னைக்கே தர்ஷன் பார்க்கலாம். காலையிலேயே கிடைக்கலாம், இல்ல நைட்டு ஸ்லாட்டும் கிடைக்கலாம். எப்ப கிடைச்சாலும் சேம் டேயே நம்ம தர்ஷன் பார்த்துடலாம். தரிசனத்துக்காக வெயிட் பண்ணணும், 1 நாள் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணணுன்ற எந்த ஒரு தேவையுமே கிடையாது. டிக்கெட் வாங்குற அன்னைக்கு தர்ஷன் பார்க்கலாம். தரிசன டைம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 2ல இருந்து 5 மணி நேரம், மேக்சிமம் 7 மணி நேரத்துக்குள்ள இந்த டிக்கெட் வாங்கி நீங்க தர்ஷன் பார்த்துடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 30 நாளைக்கு ஒருக்காதான் உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ஆஃப்லைன்ல இந்த டோக்கன் வாங்க முடியும். முழுக்க முழுக்க இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால எந்த காசும் நீங்க பே பண்ண தேவையில்லை. டைரக்டா திருப்பதி போயிட்டு இந்த கவுண்டர்ல ஏதாவது ஒரு கவுண்டர்ல நீங்க டோக்கன் வாங்கிட்டு திருமலைக்கு போய் நீங்க வந்து தர்ஷன் வந்து பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுவும் தர்ஷன் ஆப்ஷன் தான், டைரக்ட் தர்ஷன். இது கண்டிப்பா நேரடி தரிசனம் பத்தி நிறைய பேருக்கு தெரியணும். எனக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல, ஆஃப்லைன்ல கவுண்டர்ல போய் என்னால வாங்க முடியல, நான் வேற எப்படி போய் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னா டைரக்டா இருக்கக்கூடிய இந்த தர்ஷன்ல போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட்டோ எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே தேவையில்லை, ஆதார் கார்டு கூட தேவையில்லை. டைரக்டா நீங்க திருமலைக்கு போயிட்டு அங்க கியூல ஜாயின் பண்ணி நீங்க வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும். கண்டிப்பா இந்த இதுல நீங்க லைன்ல வெயிட் பண்ணணும், வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணணும், குடோன்ல வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க முடியும். இந்த ப்ரொசீஜர் இருக்கும். க்ரௌடு ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 24 மணித்தியாலத்துக்கு மேல கூட 24 ஹவர்ஸ்க்கு மேல கூட வெயிட் பண்ணி கூட கண்டிப்பா இந்த தர்ஷன்ல பார்க்கணும். ஆனா இதுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை, டைரக்டா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டைமிங் தரிசன நேரம் எவ்வளவு எடுக்கும்னா மினிமம் வந்து ஒரு 8 to 10 மணி நேரம், மேக்சிமம் 15ல இருந்து 30 மணி நேரம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு என்ன க்ரௌடு இருக்கு, ஸ்பெஷலான டேயா அப்படின்றத பொறுத்து தான் இதோட வெயிட்டிங் டைம் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க டைரக்டா போயிட்டு திருமலையில ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டிக்கெட் எங்கேயுமே வாங்க தேவையில்லை. இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வந்து நீங்க குழந்தைகளை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா அதுவும் டைரக்ட் தர்ஷன் அப்படின்றது கிடையாது. டைரக்டா போயிட்டு தான் நீங்க வந்து டிக்கெட் வாங்கணும். குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வச்சு சுபதம் என்ட்ரிக்கு போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு வயசுக்கு கம்மி அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க அந்த டைம்ல லைன்ல ஜாயின் பண்ணி சாமி பார்க்கலாம். இந்த ஆப்ஷனும் ஆஃப்லைன்ல தான் இருக்கு. இது திருமலையில போய் தான் நீங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தர்ஷனுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதை தவிர வேற என்னென்ன முக்கிய விஷயம் இருக்கு அது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அடுத்தது காற்றோட டைமிங். நிறைய பேர் வந்து என்ன டைம்குள்ள நம்ம மலைக்கு போகலாம், என்ன டைம்ல மலையில இருந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கேட்பாங்க. ஸோ காற்றோட டைம் பொறுத்த வரைக்கும் நீங்க 4 வீலர் பஸ்ஸோ இல்லைன்னா வந்து கார்ல போறீங்க அப்படின்னா காலையில 3 மணில இருந்து நைட்டு 11:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து காற்றோடு ஓப்பன்ல தான் இருக்கும். 2 வீலர்ல போறீங்க அப்படின்னா மட்டும் காலையில 4 மணில இருந்து நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 2 வீலர்ல போறவங்களுக்கு ஹெல்மெட் அதே மாதிரி லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காற்றோட டைமிங். நீங்க கீழ் திருப்பதியில என்ன டைமுக்கு ரீச் ஆகிட்டாங்கனாலும் காலையில 3 மணில இருந்து தான் உங்களை மலைக்கு போறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. அதே போல நைட்டு ஒரு 11:45 நீங்க கீழே வர மாதிரி பாத்துக்கணும். இதுதான் காற்றோட டைமிங். அதே போல நீங்க நடந்து போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு அண்ட் வந்து அலிப்பிரிமெட்டு ரெண்டுமே ஓப்பன்ல தான் இருக்கும். அலிப்பிரிமெட்டு வழியா நீங்க நடந்து போறீங்கன்னா அதோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டு வழியா போறீங்க அப்படின்னா காலையில 6 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன ஏதோ ஒரு ஆப்ஷன்ல நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு நடந்து போய் சாமியை பார்க்கலாம். நடந்து போகலாம். காற்றோடு வழியா நீங்க பஸ்ல உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல கூட போகலாம். நடந்து போற ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டைமிங் வந்து பாத்துக்கோங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து நடந்து போறதுக்கு அலோவ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் வந்து தங்குறதுக்கு ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்களா திருமலா அண்ட் திருப்பதி. ஸோ இது வந்து உங்களுக்கு திருமலையில ஆகட்டும் திருப்பதியில ஆகட்டும் டிடிடியோட ரூம்ஸ் நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கிடையாது. நீங்க வந்து அதுக்கு பதிலாக லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில ஸ்டே பண்றீங்கன்னா நீங்க பிரைவேட் ரூம்ஸ்ல வந்து எங்கேயாவது ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா தனிநபர் கூட ஸ்டே பண்ண முடியும். ஆனா வந்து நீங்க டிடிடி கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன்ல தங்கக்கூடிய ரூம்ஸ்ல நீங்க கண்டிப்பா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் வந்து கிடையாது.
2 பேர் போறீங்க 3 பேர் போறீங்க அப்படின்னா ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். தனிநபருக்கு எங்கேயுமே கிடையாது. அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு அந்த காமன் ஹால்ல நீங்க வந்து தூங்க முடியும். இது திருமலையிலே அவைலபிள் இருக்கு, கீழ் திருப்பதியிலே அவைலபிள் இருக்கு. நீங்க வேணும்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வயசுல இருந்து இருக்கிறவங்களுக்கு தரிசன டிக்கெட் கண்டிப்பா வேணும். இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். 11 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே தேவையில்லை. நீங்க எந்த ஆப்ஷன்ல போனாலும் பேரண்ட்ஸ் கூடயோ இல்ல கார்டியன்ஸ் கூடயோ நீங்க யார் வேணாலும் கூட்டிட்டு போக முடியும். இதுவே நீங்க விஐபி தர்ஷன்ல போறீங்க அப்படின்னா 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. அதாவது டொனேஷன் பண்ண தேவையில்லை. நீங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போகலாம். மத்த 300 ரூபாய் 500 ரூபாய் இந்த தர்ஷன் டிக்கெட் எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போக முடியும். ஸோ 11 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தேவைப்படாது. 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு தர்ஷன் டிக்கெட் வாங்கணும். அது எந்த ஆப்ஷன்ல நீங்க போற பிளான் பண்ணீங்கனாலும் அந்த ஆப்ஷன்ல ஒரு டிக்கெட் அவங்களுக்கு வாங்கிக்கோங்க. இது டைரக்ட் தரிசனத்துல போறவங்களுக்கு ஏஜ் லிமிட் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு டிக்கெட்டே தேவையில்லை அப்படின்றனால மீதி இருக்க எந்த ஆப்ஷன்ல போனாலும் கண்டிப்பா இந்த ஏஜ் லிமிட் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து இந்த விஷயம் நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பதி திருமலையில ரூம்ஸ் புக்கிங் எப்படி பண்றது? ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கிடையாது. ஃபேமிலியா 2 பேருக்கு மேல போறவங்களுக்கு எப்படி ரூம்ஸ் புக் பண்றது அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்லைன் ஆன்லைன்ல ரெண்டுலயுமே நம்ம புக் பண்ணலாம். ஆன்லைன்ல புக் பண்றது தான் 2 இடத்துலயுமே ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அன்டைம்ல எல்லாம் நம்ம ரீச் ஆகும் போது ரூம்ஸ் கிடைக்காம சிரமப்படுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல புக் பண்றது எங்கெங்க அப்படின்னு கீழ் திருப்பதியில பிளேசஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது எந்தெந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஆஃப்லைன்ல ரூம் கொடுப்பாங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசம், அதே போல கோவிந்தராஜசுவாமி சத்திரம், இந்த 2 இடத்துல தான் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கும். அதுவும் எந்த டைம் போனீங்கனாலும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா தான் கிடைக்கும். நைட்டு 8-9 மணிக்கு போனாலும் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். பட் ரூம்ஸ் இருந்தா மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில டைம்ல போறீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலதான் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். அந்த டைம்ல அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இஷ்யூ பண்ணுவாங்க. அதே போல ஆஃப்லைன்ல உங்களுக்கு இந்த 2 இடங்கள் தவிர வேற எங்கேயுமே ரூம்ஸ் வந்து கிடைக்காது. டிடிடியோட ரூம்ஸ், ஓகேங்களா? ஸோ மற்ற ரூம்ஸ் வந்து கிடைக்கும், டிடிடியோட ரூம்ஸ் வந்து கிடைக்காது. இந்த 2 பிளேசஸுமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனோட லொகேட் பண்ணி தான் இருக்கு. அடுத்தது திருமலையில எங்கெங்க போயிட்டு நம்ம ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸ், இதுதான் மெயின் ஆஃபீஸ். இங்கே நமக்கு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அது இல்லாம நீங்க வந்து அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறீங்க அப்படின்னா அந்த நடைபாதை முடியக்கூடிய இடத்துல இருக்க ஜிஎன்சி டோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கவுண்டர் காலையில ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். மற்ற டைம்ல நீங்க சிஆர் ஆஃபீஸ் தான் போகணும். ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நடைபாதை முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய எம்பிசி கவுண்டர்ல நீங்க புக் பண்ணலாம். இந்த கவுண்டரும் காலையில 10-11 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். ரூம்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்ததா இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரூம்ஸ் காலையில இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா கிரௌட் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். இந்த 4 இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ மீதி 3 இடத்துல ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். நீங்க போற டைமுக்கு ஓப்பன்ல இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய் 100 ரூபா ரூம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 50 ரூபாய் 100 ரூபா ரூமுக்கு காஷன் டெபாசிட் நம்ம 500 ரூபாய் பே பண்ணணும். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கேஷ் மோஸ்ட்லி வந்து இப்போ அக்செப்ட் பண்றது இல்லை. அதனால கார்டு வந்து எடுத்துட்டு போயிருங்க. மொபைல் நம்பர் ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. ஃபேமிலியில ஒருத்தரோட ஆதார் கார்டு கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய டைமை பொறுத்து உங்களுக்கான ரூம் வந்து எங்க அலாட் ஆயிருக்குன்ற எஸ்எம்எஸ் வரும். அது வந்து உங்களுக்கு 1/2 ஹவர்லயே வரலாம், 1 ஹவர்லயே வரலாம். சில டைம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கூட எடுக்கலாம். நீங்க புக் பண்ணக்கூடிய டைம் அன்னைக்கான க்ரௌட பொறுத்து தான் அது அமையும். ரூம் வந்து 24 ஹவர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ரிசப்ஷன்ல ரிக்வஸ்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களோட காஷன் டெபாசிட்டை ரூமுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனலா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட காஷன் டெபாசிட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எக்ஸ்டென்ஷன் பண்ற பிளான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிசப்ஷன்ல வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்களா ஓனா பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு காஷன் டெபாசிட் வந்து திரும்ப கிடைக்காம போகலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரியும் இருக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெஸ் கோடு. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா தரிசனத்துக்கு மட்டும்தான் ட்ரெஸ் கோட் இருக்கு. வேஷ்டி சட்டை ஜென்ஸுக்கு, அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து சுடி வித் துப்பட்டா போட்டு போகணும். ஸோ சாரி, ஸோ இது வந்து நீங்க சுடி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா துப்பட்டா வேர் பண்ணணும். இது வந்து 300 ரூபா தரிசனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதே போல கல்யாணோற்சவம் இந்த மாதிரி எல்லாம் சேவாவுக்கு போறீங்கன்னா நம்ம வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல போறது ரொம்ப நல்லது. டைரக்ட் தரிசனத்துல ஆடை கட்டுப்பாடுகள் அப்படின்றது இல்லை. பட் கோவிலுக்கு போறோம் அப்படின்றது நம்மளோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து மொட்டை போடுறது, அதாவது முடிக்காணிக்கை கொடுக்கறதும் வந்து துலாபாரமும். முடிக்காணிக்கை பொறுத்த வரைக்கும் திருமலையில முடிக்காணிக்கை பண்றதுக்கு ஃப்ரீ தான்.
மொட்டை போடுற இடத்துல உங்களுக்கு டோக்கனும் பிளேடும் வந்து கொடுத்துருவாங்க. எந்த இடத்துலயும் நீங்க எதுக்கும் வந்து காசு கொடுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம துலாபாரத்துக்கும் நிறைய பேர் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகணுமா, புக் பண்ணணுமான்னு கேட்பீங்க. அது தேவையே இல்லை. நீங்க எந்த தரிசனத்துல போறீங்களோ அந்த தரிசன ஆப்ஷன் நீங்க முடிச்சுட்டு வரும்போது கொடிமரத்துக்கிட்ட நீங்க கண்டிப்பா துலாபாரம் வந்து போட்டுக்கலாம். சோ அதுக்கு வந்து காசு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க என்ன துலாபாரம் கொடுக்க போறீங்களோ அதுக்கு என்ன பிரைஸ் வருதுன்னு சொல்றாங்களோ அதை நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்குமே நம்ம எந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்ல எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அடுத்தது நம்ம திருமலைக்கு மட்டும் மூலவர் தரிசனம் மட்டும் பார்க்க போகணும் அப்படின்றது கிடையாது. கீழ் திருப்பதிலையும் சரி மேல் திருமலையும் சரி மெயின் டெம்பிள் தவிர மீதி இருக்கக்கூடிய ஒரு சில டெம்பிள்ஸ்க்கு வந்து லோக்கல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான பேக்கேஜஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணுங்க. கீழ் திருப்பதிலையும் இருக்கு, திருமலையிலயும் இருக்கு. இதோட புக்கிங் ஆப்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ போறவங்க புதுசா போறவங்க இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமலைக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கட்டாயம் கொண்டு போகணும் அப்படின்றத, நீங்க வந்து 300 ரூபா 500 ரூபா தர்ஷன் இதுல எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க தர்ஷன் டிக்கெட்டும் அந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண யூஸ் பண்ண ஐடி ப்ரூஃபும் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். நான் டைரக்ட் தர்ஷன்ல தான் போறேன் அப்படின்னு போது எந்த ஒரு ப்ரூஃபுமே உங்களுக்கு தேவையில்லை. ஆஃப்லைன்ல போய் டோக்கன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு தான் கொண்டு போகணும். ஸோ இதுதான் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகக்கூடியது. பேலன்ஸ் இருக்க ஒரு கோவிட் வேக்சினேஷனோ இல்லைன்னா உங்களுக்கான இன்ஜெக்ஷன் போட்ட சர்டிபிகேட் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்க வந்து என்ன தரிசனம் போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான ப்ரூஃப் வந்து அமையும். கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்துல போறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி நீங்க என்ன தர்ஷன் போறீங்களோ அந்த தர்ஷனோட கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். சீனியர் சிட்டிசன்ல போறீங்க அப்படின்னா அவங்க புக் பண்ணும்போது யூஸ் பண்ண அந்த ஐடி ப்ரூஃபும் அதே போல ஏஜ் ப்ரூஃப்கான ஆதார் கார்டும் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை புக் பண்ண யூஸ் பண்ண ஐடி கார்டு கண்டிப்பா போகும்போது எடுத்துட்டு போகணும். அடுத்தது இப்போ லட்டு பிரசாதம் வந்து நம்ம ஆன்லைன்ல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமானா கிடையாது. எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வந்து நம்ம கவுண்டர்ஸ்ல வாங்கிக்கலாம். அன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய க்ரௌடை பொறுத்து நமக்கு மினிமம் இவ்வளவு லட்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. மேக்சிமம் நீங்க வாங்கிக்கலாம். ஒரு நபருக்கு சில டைம் 10 லட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கவுண்டர்ஸ்ல ட்ரை பண்ணி வாங்கிக்க முடியும். லட்டு பிரசாதம் அப்படின்றது நமக்கு இவ்வளவுதான் அப்படின்றது லிமிட் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேணுமோ அது ஏத்த மாதிரி நம்ம வந்து அங்க ரிக்வஸ்ட் பண்ணி இங்க கேட்டீங்கன்னா தருவாங்க. உங்களோட டிக்கெட்டுக்கு தவிர எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். அதே போல நீங்க ட்ரெயின்ல இல்லைன்னா பஸ்ல போறீங்க அப்படின்னா மேல் திருமலைக்கு போறதுக்கு நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ பஸ்ஸோட கரண்ட் கட்டணம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். திருமலா டு திருப்பதி வந்து பாத்தீங்கன்னா ஏசி பஸ் கூட இப்ப விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏசி பஸ்ல உங்களுக்கு ஒரு நபர் அதாவது அடல்ட்டா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 110 ரூபாய் பஸ் டிக்கெட்டு. அதாவது இது கீழ இருந்து மேல போறதுக்கு மட்டும். இதுவே குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 80 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. சீனியர் சிட்டிசனுக்கும் 80 ரூபாய் தான். சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டுல நீங்க ஏஜ் ப்ரூஃப் காட்டி கூட வாங்கிக்கலாம். இதுவே நீங்க வந்து அப் அண்ட் டவுன் ரெண்டுமே டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபாய் கன்செஷன் வரும். அதாவது 110 ரூபாய் டிக்கெட் அப்படின்னா 2 போக வர 220 ரூபாய். ஸோ நீங்க 200 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இதே போல நம்ம ஏசி பஸ் இல்லாம நார்மல் பஸ்ல போறீங்க அப்படின்னா நம்ம சப்தகிரி பஸ்ல கூட போக முடியும். சப்தகிரி பஸ் பொறுத்த வரைக்கும் அடல்ட்டுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 90 ரூபாயும், சைல்டு அதாவது குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 50 ரூபாயும், சீனியர் சிட்டிசனுக்கு 70 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. இதுலயும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து கன்செஷன் வந்து இருக்கு. 20 ருபீஸ் கன்செஷன் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம நம்ம ஜீப்லயும் டிராவல் பண்ணலாம். ஸோ நீங்க பஸ்ல போறீங்க அப்படின்னா பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க பஸ்ல கூட டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நபர் வந்து பிளான் பண்றாங்க திருமலைக்கு போறதுக்கு அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் விட்டுருக்கலாம், ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்து நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அதையும் ஆட் பண்றேன். இது வந்து நான் ஒரு ஐடியால தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க தர்ஷன் போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.